டாக்டர், என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்காரு, பிஸ்னஸ் மேன். அவர் என்னென்னா, ஒரு நாள் வந்து தலைவலின்னு சொல்கிறாரு, எனக்கு கண்ணு மங்கலாக தெரியுது அப்படின்னு ஐ டாக்டர்கிட்ட செக்கப் போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்மண்டை ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது, இதை நான் வந்து நரம்பு டாக்டரை பார்த்தா தான் சரியாகும் அப்படிங்கிறாரு. ஓகே, நான் அங்கேயே டாக்டர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே திருப்தி ஆகிறாரு. வயிறு ஏதோ ஒரு நாள் உப்புசமாக இருந்தது, ஒரு வாமிட் வந்தது, இல்லை அடிக்கடி வெளியே போகிற மாதிரி இருக்குன்னா உடனே பயந்துடுறாரு. அப்போ இது கட்டாயம் நம்ம செரிமான டாக்டர் யாராவது ஒருத்தர் இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது வந்து அவருக்கு டாக்டர்கிட்ட போயே ஆகணும். அவருக்கு ஏதாவது சிம்டம் வந்துருச்சுன்னா, கால் இழுக்கிற மாதிரி இருக்குது, முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும். டாக்டரை போய் பார்த்து அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி மாத்திரை எழுதி கொடுத்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு நைட் நிம்மதியாக தூங்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவர் போகாத டாக்டரே இல்லை. நல்ல பிக் ஷாப்பர் ஃபுல்லாக டெஸ்ட் ரிப்போர்ட்டாக வச்சுருக்காரு, மாத்திரை வச்சுருக்காரு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார். அவர் நல்லா பார்க்குறாருன்னு சொன்னோன்னா உடனே இந்த மருந்து விட்டுட்டு அப்படியே அந்த டாக்டர்கிட்ட போயிடுறாரு. இது குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க டாக்டர். அவங்களுக்கு நிஜமாகவே வியாதி இருக்கா, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்போ இது நிறையா இந்த இஷ்யூ வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நாமளுமே ரொம்ப உண்மையிலேயே இது ப்ராப்ளமாக இருக்கலாம்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எல்லா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டாக்டர்ஸ் பார்த்துருக்காரு, பார்த்து ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, டவுட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் நம்ம சைக்காட்ரிஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த இல்னஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக காமன் என்னென்னா அவங்களுக்கு எக்ஸசிவ் ஒரீஸ் இருக்கும். அதாவது என்னென்னா கவலைப்படுறது, உடம்பை பற்றி ரொம்ப கவலைப்படுறது. ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம இறந்துருவோமோ, ஸோ நம்ம இறந்துட்டா நம்ம ஃபேமிலி யார் பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரி அவங்க யோசனைகள் ஃபுல்லுமே அவங்க உடம்பை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் இஷ்யூ இந்த ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டரில். இது கண்டிப்பாக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம மெடிசேஷன்ஸ் கொடுத்தாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கண்டிப்பாக அவங்க அட்லீஸ்ட் ஒரு 6 months to 9 months மெடிசன்ஸ் எடுக்கணும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் எப்படி அவங்க மெடிசன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுமா வேணாமாங்கிறது நம்ம ஃபாலோ அப்ஸில் எப்படி இருக்காங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மெடிசன்ஸ்க்கு எடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப என்ன ஆகுனா அவருக்கு அந்த பயம் ஃபுல்லுமே குறைஞ்சிரும். இந்த எஸ்பெஷலி இந்த ஆங்ஸைட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்ஸைட்டியில் வர சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். திரும்ப திரும்ப ஒரு பயம் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்கள ஈஸியாக நம்ம அவரோட பிஸ்னஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் ஆனதெல்லாம் அழகாக ரெக்கவர் ஆகிடலாம். அவர் ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலம் கண்டிப்பாக இந்த இஷ்யூக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகணும்.